இறைவன் செய்தாரை ஒருத்தல் அவனால நன்னையும் செய்திடலன்னா அவங்களுடைய ராஜநாடி ஈஸ்வரிங்க குரு காப்பாசருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நேயர்களுக்கு வணக்கங்க. என்னோட தாய்தாப்பா வாங்கி இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் இருக்க ஒரே ஆசை தாங்க. நானும் சுகபோக வாழ்க்கை வாழணும், எனக்கும் வந்துட்டு தேவையான அளவுக்கு மேல பணம் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு. தேவையான அளவுக்கு மேல பணம் வச்சுக்கணும், புரியுதுங்களா? எப்படின்னா, நமக்கு இன்னைக்கு தேவை ஒரு பணம். இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நான் திருப்தியா இருப்பேன்னா அந்த பணத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்கிறது அது நிறைவு, சரிங்களா? ஆனா அதுக்கு மேல பணம் வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு யோகம்னு எடுத்துக்கலாம். எப்பா எனக்கு ஏதாவது அதிர்ஷ்டமா ஒரு பணம் கிடைச்சா நான் போய் டெபாசிட் பண்ணிப்பேன், எனக்கு வந்துட்டு பணத்தை பத்தின கவலை இல்லாம நிம்மதியா வாழ்ந்துருவேன். எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தானே, இல்லைங்களா? அப்படி இந்த மாதிரியான யோகங்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரோட ஜாதகத்திலும் இருக்குங்க. கண்டிப்பா இந்த மாதிரி கிரக இணைவுகள் இல்லாம நம்ம யாருமே இருக்க மாட்டோம். ஆனா எல்லாருக்கும் என்னன்னா குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்னு இருக்குங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டார்ட் அப்லயே வந்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிக்கும் போதே சில பேருக்கு நல்லா இந்த யோகங்கள் வரும். சில பேருக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நிறைய உழைப்பாங்க, அதுக்கேற்ற ஊதியம் இல்லாத நிலைக்கு தள்ளப்படுவாங்க. நான் உழைக்கிறவங்க, வேணுங்கிற அளவுக்கு உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், பட் ஆனா என்னால மிச்சம்னு வைக்கவே முடியல. அந்த மிச்சம் சொல்லக்கூடிய வாழ்க்கை தான் நமக்கு வந்து ஒரு நிறைவுக்கு தாண்டி அடுத்த ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பணம். அந்த மிச்சம்ன்றது என்னன்னா நாளைய தேவைக்கு நமக்கு இன்னைக்கு ஒரு பாக்கெட்ல ஒரு ஒரு 1,00,000 ரூபாய் பணம் வச்சிருக்கோம், நாளைக்கு ஒரு பேங்க்ல ஒரு 1,00,000 ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம கவலைப்பட வேண்டாம். நாளைக்கு ஏதோ ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம யார்கிட்டையும் போய் கையேந்தாம நம்மளுடைய தேவைக்கு நம்ம எடுத்து செலவு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது இந்த ஒரு நிறைவு கொடுக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல குறிப்பிட்ட ராசி கட்டங்கள், குறிப்பிட்ட ராசிகள்னு சொல்லுவோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 3 அதிபதிகளும் ஒரு ஜாதகத்துல பலமா இருந்துச்சு அப்படின்னா நமக்கெல்லாம் சொல்லவே வேண்டாம், நம்ம நல்லா வாழ போறோங்க, தைரியமா இருக்கலாங்க, கவலையே வேண்டாம், நமக்கு ஏதோ ஒரு வகையில பெருசா வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை நிறைவா வாழ போறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த 2ஆம் அதிபதின்றது யாரை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் தான் 2ஆம் அதிபதி. அதாவது ஒரு ஜாதக கட்டத்துல மேசம் ராசி தொடங்கி 12 ராசி கட்டங்கள் இருக்கு. 12 ராசி கட்டங்களுக்கும் அதுக்குமான ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அதிபதிகள், அவங்களுடைய ஆட்சி வீடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஒவ்வொருக்கும் அதிபதிகள் இருக்காங்க. 2ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது இங்க குரு, 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியது இந்த சனி. இப்ப நம்மள எல்லாருமே வந்துட்டு ஏதோ ஒரு வகையில வருமானம் ஈட்டுறோம். என்ன வகையில வருமானம் ஈட்டுறோம்? நம்மளுடைய தொழில். அப்ப நம்ம அடையாளப்படுத்தப்படுறது எதுல அடையாளப்படுத்தப்படுறோம்னா நம்மளுடைய தொழிலை வச்சு நம்ம அடையாளப்படுத்துவாங்க. நீ என்ன வேலை பாக்குற? இவர் இன்ஜினியர் வேலை பாக்குறாரு, இவர் வந்து டாக்டர் ஒர்க் பண்றாரு, இது இவங்க வந்துட்டு டீச்சரா ஒர்க் பண்றாங்க, இவங்க வந்து அஸ்ட்ராலஜரா இருக்காங்க. இப்படி நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம அடையாளப்படுத்துறோம் இல்லையா? அப்ப அவங்க பார்க்கக்கூடிய தொழில் தான் அவங்களுடைய அடையாளம். சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா அவங்க தொழில் ரீதியா நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய நிலையில இருக்காங்கன்றத பாக்குறோம். இதெல்லாம் தாண்டி எனக்கு திடீர்னு ஒரு பணவரவு யோகம் வேணுங்க, ஏதாவது அதுக்கான கிரக அமைப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட உங்களோட ஜாதக கட்டத்துல இந்த சுக்கிரன்ற கிரகத்தை எப்பெல்லாம் வந்துட்டு கோச்சார கிரகங்கள் வந்து தூண்டும் போது இந்த திடீர் பணவரவு கிடைக்கும். அதாவது இந்த சனி போய் இந்த சுக்கிரன் தூண்டும் போது பாத்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவு அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி அந்த சுக்கிரனை வந்துட்டு குருவும் தூண்டுதுன்னு வச்சுக்கோங்களேன், கோச்சாரத்துல போயிட்டு இருக்க ஒரு குருவும் தூண்டுச்சு அப்படின்னா உங்களுக்கும் பணவரவு கிடைக்கும். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு கோச்சார கிரகத்துல இருந்து எண்ணும்போது உங்களுக்கு 1, 5, 7, 9ல இந்த சுக்கிரன்ற கிரகம் இருந்தா கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில எதிர்பாராத ஒரு பணவரவு அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேலை நிமிஷமா உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்டதுல உங்களுக்கு ஒரு பணவரவு, ஒரு முன்னேற்ற நிலை அப்படின்றது கிடைக்கணும்னாலும் சரி, இந்த சனி அப்படின்ற கிரகத்தோட சேர்ந்து இந்த சுக்கிரனும் பலமா இருந்து இதுல வந்து சூரியன் உங்களுக்கு நல்ல இணைவுல இருந்துச்சு அப்படின்னா இந்த சூரியன் எல்லாம் எப்ப தூண்டுதோ அப்போ வந்து உங்களுக்கு திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அதன் மூலமா இன்கம் பார்ப்பீங்க. மேம் போன மாசம் தான் எனக்கு வந்து ப்ரமோஷன் போட்டாங்க, பட் ஆனா இதுக்கான பணம் எதுவும் வந்து இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கல அப்படின்னா அந்த சுக்கிரன் அந்த நேரத்தில் தூண்டாம இருக்கும். கண்டிப்பா அடுத்து சுக்கிரனையும் சேர்ந்து தூண்டும் போது ப்ரமோஷனோட சேர்த்து ஒரு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்குங்க. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடமாற்றத்துக்கு அப்புறமா ஒரு சிலருக்கு வந்துட்டு நல்ல இன்க்ரிமெண்ட், நல்ல பணவரவு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை கொடுப்பாங்க. அவங்களுக்கான பேர், அங்கீகாரம், உயர்வான நிலை இதெல்லாம் இருக்கும். ஒருத்தர் வந்து டீம் லீடரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அடுத்த மேனேஜர் போஸ்டிங் போகணும். அப்ப இருக்கிற இடத்துல இருந்து போவோமா இல்ல அடுத்த இடத்துல போய் மாறுவோமா அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. இந்த டீம் லீடர்ல இருந்து அடுத்து மேனேஜர் போஸ்டிங்க்கு பாத்தீங்கன்னா உங்களோட ஜாதக கட்டத்துல சனின்ற கிரகம் வந்துட்டு சூரியன் அப்படிங்கிற கிரகத்தை தூண்டும் போதெல்லாம் உங்களுக்கு வேலையில ஒரு இடமாற்றம், ஒரு முன்னேற்ற நிலையை கொடுக்குதுங்க. அப்ப அதன் மூலமா ஒரு வேலை நிமித்தத்திலேயே வந்து இத்தனை வகைகள் பாக்குறோம். அப்போ உங்களுக்கு பொதுவா சனி சுக்கிரன் சேர்க்கை இருந்தாலே வந்துட்டு எப்பயுமே பணயோகம், நல்ல ஒரு வருமானத்தை பெறக்கூடிய நிலை உண்டு. இதுல சூரியன் இந்த மாதிரியான கிரகங்கள் தூண்டும் போது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனோட சேர்த்து உங்களுக்கான பணவரவுன்றதும் இன்னும் அதிகப்பட போகுது. சம்பள உயர்வாக வாங்கக்கூடிய நிலைகளும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாம இப்ப அடுத்த ஒரு கிரகம் பார்க்குறோம்னா அந்த குருன்றதாங்க ஜாதகர். அப்ப இந்த ஜாதகர் அப்படிங்கிறத தாண்டி இதுக்கு இன்னொரு பிராப்தம் உண்டு. எப்படின்னா இந்த குரு அப்படிங்கிறது வந்து நமக்கு நகை பணம் சேர்க்கக்கூடிய நிலையும் குறிக்கக்கூடிய கிரகம். பொதுவா குருனாலே வந்துட்டு நம்ம நிறைய பார்க்குறோம். தனபாக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். தனம் மீன்ஸ் என்னன்னா இந்த
நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள தான் தனம்னு சொல்றோம். அப்போ உங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நகை தேடல் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். இந்த குரு அப்படிங்கிற கிரகம் வந்து குறிப்பிட்ட ராசிகள்ல இருந்து அதிகாரமா இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நெறைய. இதுல இன்னுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 3 கிரகமும் இதோட குரு, சுக்கிரன், சனி இந்த 3 கிரகங்களும் திரிகோணத்திலயோ 1, 5, 7, 9லயோ இணைவா வந்தா உங்களுக்கும் வந்துட்டு இந்த தனபாக்கியமும் கிடைக்கும். அதே சமயத்துல நல்ல பணம் புழங்கக்கூடிய நிலையும் இருக்கும். இப்ப நிறைவான வாழ்க்கை நம்ம எதங்க சொல்றோம்? எனக்கு என்னோட தேவைகளுக்கு வந்தது நிறைவான வாழ்க்கை. கொஞ்சம் மிச்சம் வைக்கிறேன். நாளைக்கு எதுனா ஒரு தேவைக்குன்னா, அதுக்கு வந்துட்டு நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு நிம்மதிய தரக்கூடிய நிலைய தான் நம்ம வந்து யோகம்னு சொல்றோம். அப்ப என் கையில தேவைக்கு மீறி இன்னொரு பணம் மிச்சம் வச்சிருக்கேன். நாளைக்கு சேஃப்ட் அண்ட் செக்யூரா இருக்கேன் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தனபாக்கியத்தையும் குறிக்கக்கூடிய விஷயமாவும் பார்க்குறோம். எதுனா இந்த குரு ஜாதகர் வந்து எப்படி இருப்பாருன்னா, ரொம்ப சேஃபா வந்து அவருடைய நிலைகள கவனிச்சுட்டே வருவாரு. இப்ப நாளைக்கு எனக்கு என்ன தேவை? இன்னைக்கு நிலை எனக்கு போனா போதும் அப்படின்னு நினைக்கிறது வந்து இந்த சனிங்க. இதுலயே வந்துட்டு குரு இருக்கவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த குரு என்ன பண்ணும்னா, நாளைய தேடல வச்சு யோசிச்சுட்டே இருக்கும். நாளைக்கு எனக்கு தேவை, நாளைக்கு இந்த விஷயங்கள் எனக்கு நடந்தா இத நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு திங்கிங்லாம் குடுக்கக்கூடிய கிரகம் தான். அப்ப ஒரு ஜாதக கட்டத்துல இந்த மாரியான ஒரு எதிர்கால சிந்தனை, நிகழ்கால வாழ்க்கைக்கான பணவரவு இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா, இந்த 3 கிரகங்கள் மட்டும் தான். அப்போ உங்க ஜாதகத்துல ஜாதகத்த எடுத்து வச்சுக்கோங்க. 1, 5, 7, 9ல சுக்கிரன்லேருந்து எண்ணினாலும் சரி, குருவிலேருந்து எண்ணினாலும் சரி, அதே மாரி சனியிலேருந்து எண்ணினாலும் சரி. இந்த 3 கிரகங்களுமே 1, 5, 7, 9ல இணைவா வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு யோகம் தரக்கூடிய அமைப்பு இருக்கு. இன்னைக்கு நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வர முடியல நீங்க நினைச்சு கவலைப்பட்டாலும், நாளைக்கு நல்ல நிலையை நீங்க அடைஞ்சே தீருவீங்க. அதுல எதுவும் மாற்றமே கிடையாது. உங்களுக்கு ஒரு சுகபோகமா ஒரு வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு உண்டுங்க. இதெல்லாம் தாண்டி சில பேர் வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை மட்டும்னா எது? பண நிறைவு மட்டுமாங்க? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க இல்லைங்களா? எனக்கு வேணுங்கிற அளவுக்கு பணம் இருக்கு. நல்ல வாழ்க்கை துணை இல்ல. சில பேருடைய ஒரு ஏக்கம், தவிப்பு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நல்ல தம்பதியரா இருப்பாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு வசதி வாய்ப்பு இருக்கும். குழந்தை இல்ல, பாக்கியம் இல்லாம இருக்கும். அப்ப அவங்களுக்கு அதுக்கான தவிப்ப பார்க்குறோம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு பண வசதி இருக்குங்க. பட் என்னன்னு எங்கள ஒரு கவனிக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல நிலைகள் கிடையாது. தொழில்ல நான் எவ்வளவோ கஷ்டப்படுறேன். எங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சி எடுக்கிறேன். முன்னேற்றமே ஒரு ஏதோ ஒரு தடங்கல் வந்து தடையாயிட்டே இருக்குங்க. எனக்குன்னு ஒரு தொழில்ல ஒரு முன்னேற்றம் இல்ல. இதெல்லாம் பார்க்குறோம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பாரு. அதுல ஒரு 10, 20 பேர் வேலை பார்ப்பாங்க. வெளியில இருந்து பார்க்குவதற்கு சொல்லுவாங்க. அப்பா அவருக்கு என்னப்பா அவர் நல்ல ஒரு நிலையில இருக்காரு. அந்த மாரி ஒரு கம்பெனி வச்சு நடத்துறதுக்கு எவ்வளோ இது வேணும்? அப்படின்னு வெளியில இருந்து பார்ப்பாங்க. பட் அவருக்குள்ள போய் பார்த்தா அது ஒரு நிறைவில்லாத ஒரு நிலையில அவரு தவிப்பாரு. இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் இருக்கவங்களுக்கு கோச்சாரத்துல இப்ப வந்து நம்ம சொன்ன மாரி கிரக அமைப்புகள் இருக்குங்க. எல்லாமே இருக்கு. கோச்சாரத்துல வந்து கோச்சார கிரகத்துல வந்து சனி, குரு இதனுடைய பார்வை படும்போது என்ன நடக்கும்னா, இப்ப ஒரு பையன் வந்து கல்யாணம் ஆகாம இருக்கான் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த சுக்கிரன தூண்டும்போது கல்யாணம் நடந்துரும். அதே நேரத்துல எதிர்பாராத பணவரவு குடுக்குறது பார்த்தீங்கன்னா, இந்த சனியோ, குருவோ தூண்டும்போது அவங்களுக்கு அந்த பணவரவு குடுக்குது. அதே மாரி குழந்தைக்கான விஷயம்னு எடுத்துக்கும்போது இந்த குருவ பார்க்குறோம். அப்ப அந்த குருவ வந்துட்டு குருவே தூண்டும்போது அவங்களுக்கான அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, நெறைய லிக்விட் கேஷ் கையில வச்சுப்பாங்க. அதே மாரி அந்த நேரத்துல வந்துட்டு இவங்களுக்கு குழந்தைக்கான விஷயங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பதியரா இருக்காங்க. எங்களுக்குள்ள வந்துட்டு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலையில நாங்க 2 பேரும் நல்லாவே இருந்தோங்க. இப்ப கொஞ்ச நாளா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனையா போயிட்டு இருக்கு. செப்பரேட்டா இருக்கோம் அப்டின்னா கூட, இந்த மாரி அந்த கிரகத்த தூண்டும்போது இவங்களுக்குள்ள ஒரு மன வாழ்க்கையில பிரிஞ்சு போன வாழ்க்கைய கூட திருப்பி ஒண்ணு சேர்றது கூட வாய்ப்புகள் நெறைய பார்க்க முடியுதுங்க. இந்த மாரி ஒவ்வொரு கிரகங்களும் கோச்சாரத்துல எப்பலாம் சனி, குருவினுடைய பார்வை படக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மத்த கிரகங்கள் யார் யாருக்கு என்ன தொந்தரவு இருக்கோ, அதெல்லாம் பாசிட்டிவா மாறுறதுக்கான வாய்ப்பு நெறைய இருக்குங்க. அதனால கண்டிப்பா கவலைப்படாதீங்க. உங்க ஜாதகத்துல குரு, சுக்கிரன், சனி இணைவு இருக்கு அப்டின்னா, நீங்க கவலையே பட வேண்டாம். வேணுங்கிற அளவுக்கு நல்ல ஒரு தனபாக்கியத்த குடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குங்க. இது மட்டும் இல்லாம, இன்னொரு விஷயம் எப்டின்னா, இந்த ஒரு ஜாதக கட்டத்துல வந்து வக்ரமான கிரகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1க்கு மேற்பட்ட வக்ர கிரகங்கள் இருந்தா, நீங்களும் பாக்கியசாலிகள். அது என்ன பாக்கியசாலிகள் அப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, பொதுவா வந்துட்டு பொதுவா வக்ர கிரகங்கள் இருக்கும்போது நெறைய பொதுவா ஒரு கிரகம் வக்ரம் வந்தாலே தாங்க முடியாதுங்க. இதுல 3 கிரகம் வக்ரமா இருக்கு அப்படின்னு நம்ம ஜாதகத்துல பார்ப்போம். அவங்களுக்கெல்லாம் நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். சரிங்களா? இந்த அனுபவங்கள தாண்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல கண்டிப்பா சூப்பரா ஒரு ஏதோ ஒரு வகையிலங்க ஒரு நிறைவு கிடைச்சிரும். இவருக்கு பணம் வேணும்னா, ஏதோ ஒரு வகையில மனைவி மூலியா ஒரு பணம் கிடைச்சிரும். சப்போஸ் இல்ல எனக்கு வந்துட்டு அ தே என்னோட பசங்க வந்து என்ன பார்த்துக்கிறாங்க. எனக்கு கவலை இல்ல. அப்படிங்கிற அளவுக்கு நிறைவான ஒரு வாழ்க்கைய வாழக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதக கட்டத்துல 1க்கு மேற்பட்ட வக்ர கிரகங்கள், பரிவர்த்தனையான கிரகங்கள், விளிம்பு கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கலாம் கவலையே பட வேண்டாம். நீங்களும் ஒரு பாக்கியசாலிகள். உங்களுக்கும் தேவையான அளவுக்கு ஒரு சந்தோஷமான, நிறைவான வாழ்க்கைய அனுபவிக்கக்கூடிய நிலை உங்களுக்கு உண்டு. அதாவது ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா, பொதுவா வந்துட்டு வக்ர கிரகங்கள் இருந்துச்சு, விளிம்பு கிரகங்கள் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அது சார்ந்த சிக்கல்கள் ஆரம்ப காலங்கள்ல பெரிய போராட்டமாவே இருக்குங்க. ஒருத்தருக்கு சனி வக்ரமானா ஒரு
35 வயசுல இருந்து 27 வயசுல இருந்து 35 வயசு வரைக்குமே ரொம்ப போராட்டமா இருப்பாரு. ஒரு வாழ்க்கையில ஒரு நிலையான தொழில இருக்க முடியாது. இடத்த மாத்திட்டு இருக்கோம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். இதெல்லாம் தாண்டி அந்த சனி வக்ரமானவர் பார்த்தீங்கன்னா, ஒரு 35 வயசுக்கு மேல அவர் வந்து ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்றாரு. 1க்கு 3 பக்கம் வருமானம் வரும். 2 தொழில், 3 தொழில் செய்யக்கூடிய நிலையெல்லாம் குடுக்குறது அந்த வக்ரமான கிரகம் தான். இதுல வந்து 1க்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்துச்சு, வக்ர கிரகங்கள் இருந்துச்சுன்னா, நீங்க கவலைப்பட வேண்டாம். பெருசா வந்து ஏதோ ஒரு என்ன சொல்லுவாங்க இல்லைங்களா? நமக்கு காலம் காத்திருந்தது. இவ்வளோ நாள் நான் காத்திருந்ததுக்கான பலாபலன் கிடைச்சது அப்படின்றது மாரி, உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பண வரவு அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு தேவையான செட்டில்மெண்ட்ஸ் கிடைச்சிரும். அதனால கவலைப்படாதீங்க. இன்னைக்கு வந்து நம்ம முழுக்க முழுக்க பணத்த பத்தி பேசியிருக்கோம். பண வரவு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அழகா இருக்க போறது வரப்போற ஆண்டுகள்ல. எல்லாரும் ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கைய வாழப்போறோம். மிக்க நன்றிங்க.